ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, முருகன் மீது ஆணை. இதை நீ கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் திடீரென்று ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது. கார்த்திகை வியாழனில் காரணத்தோடு மட்டுமே உன் கண்ணில் நான் பட்டு உள்ளேன் பிள்ளையே. இந்த உலகம் இன்னும் உன்னை போல் மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நீ நினைத்து கொள்கின்றாய். எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக இருந்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காவிடில் இதில் விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி அப்பப்பா நீ நடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் தங்கமே. பெருமையாகவும் பெருமிதமாகவும் அப்பாவிற்கு இருக்கின்றது. மலிப்பான நாட்களும் நிமிடங்களும் கடந்து போன பிறகு இதற்காகவா இவ்வளவு நாள் கஷ்டமும் கவலையும் பட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் வருத்தப்படுகின்றீர்கள். நீ கூட தொலைத்து போன துன்பம் என இத்தகைய நேரத்தில் நினைத்து பார்க்கின்றாய். எதற்காக இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு தந்தீர்கள் அப்பா என்று என்னிடம் அடிக்கடி கேட்பாய். நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவில்லை தங்கமே, அனுபவத்தை கொடுத்து இருக்கின்றேன். இதன் மூலம் ஒரு நல்ல அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்று தான் நான் எப்போதும் உனக்கு கஷ்டங்களை தந்திடவே கிடையாது. அனுபவங்களை தான் அள்ளி அள்ளி உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். உன்னால் முடியாத போது நான் உன்னை கை நீட்டி இழுத்து கொள்கின்றேன். எதுவெல்லாம் உனக்கு நடக்கின்றதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அவையெல்லாம் விதி என்ற வசத்தால் நடைபெறுவது. தோல்வி வருவது போல் நிலை வந்தாலும் என்னுடைய அருளும் நீ செய்கின்ற புண்ணியம் ஆகியவற்றால் தவிர்த்து விட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். விதியை மாற்றும் இயல்பு என்னுடைய அருளால் இயற்கையாகவே உனக்கு அளிக்கப்பட்டது. நீ எவ்வளவு சோதனைகளை கடந்து விட்டாய். உன்னுடைய துக்கம் அனைத்து முடிந்து போய் விட்டது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதித்து விட்டாய் தங்கமே. உனது கரங்களை பிடித்து உள்ளேன். தைரியமாக நட, நம்பிக்கையோடு இரு, வெற்றி நமதே. நீ என்னை அழைத்தால் நிச்சயம் நான் உன் கண்ணெதிரே தோன்றுவேன். உனக்காகத்தான் உன் அப்பன் முருகன் காரணத்தோடு இன்று உன் கண்ணில் பட்டு உள்ளேன். கோடி புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இப்பதிவை கேட்டிருக்க முடியும். நிச்சயம் நீ என்னை அழைத்தால்